ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். நீட் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி உங்களுக்கான அட்மிட் கார்டை மொபைலில் டவுன்லோட் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுடைய ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அந்த அட்ரஸ் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன், exams.nta.ac.in/neet. இந்த வெப்சைட்டை கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு ஒரு டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், கிளிக் ஹியர் ஃபார் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக கிளிக் ஹியர் ஃபார் அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பும் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து கிளிக் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம வந்து பண்ண வேண்டியது அட்மிட் கார்டு. ஸோ அதனால் கிளிக் ஹியர் ஃபார் அட்மிட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் கரெக்டாக வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வெப்சைட் அப்படின்றது இப்போ ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால் ஒரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே வந்து வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் கடைசியாக செக்யூரிட்டி பின், இது எல்லாத்தையும் வந்து என்டர் பண்ணணும். 1 by 1 என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் கோட் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்து வியூ பண்ணிக்கோங்க. அதுக்காக மேலே வந்து ஒரு 3 டாட் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே பாருங்கள் டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் ஒரு டைம் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பெருசாக வந்து ஓப்பன் ஆகும், சரிங்களா? நீங்கள் கூகுள் க்ரோம் அந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ என்டர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மொபைல் வெப்சைட்டில் நம்ம வந்து டைப் பண்ணும்போது நிறைய அந்த செக்யூரிட்டி பின் வெரிஃபிகேஷன் எரர் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் டெஸ்க்டாப் சைட் வியூவை வந்து கொடுத்துட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் இப்போ என்டர் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக உங்களுடைய அட்மிட் கார்டு அப்படின்றது இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். அட்மிட் கார்டில் மொத்தம் 3 பேஜ் இருக்கும். இந்த 3 பேஜையுமே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது கொண்டு போகணும். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அப்படின்றது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சேவ் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுடைய கேலரியில் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். உங்களுடைய நேம் என்னவோ அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ போட்டு சேவ் அப்படின்றத கொடுத்துட்றேன். அவ்வளோதான், சேவ் ஆகிடுச்சு. இப்படி தான் உங்களுடைய அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது ட்ரை பண்ணி பாருங்கள்.